இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பஞ்சு போல மெத்து மெத்துன்னு ஒரு தோசை ரெசிபியும், அத தொட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு சட்னி ரெசிபியும் பார்க்க போறோம். 2க்குமே காம்பினேஷன் அல்டிமேட்டா இருக்கும். இந்த தோசை செய்யறதுக்கு அவலோ, பொரியோ, உளுந்து இது மாதிரி எதுவுமே தேவையில்ல. ஈனோ கூட தேவையில்ல. வெறும் பச்சரிசி வடிச்ச சாதம் இருந்தா போதும். அப்படியே பந்து மாதிரி இருக்கும் இந்த தோசை. அதேபோல இந்த சட்னியும் புதுவிதமான ஒரு சட்னி. பச்சை மிளகாய், வெங்காய சட்னி. அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இப்ப இது 2யும் வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, பச்சரிசி நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கடையில வாங்குன பச்சரிசி தான் நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெஷரிங் கப்பால 4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்புல அளக்குறீங்களோ, அதே கப்பால மத்த பொருட்களையும் அளந்துக்கங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு, இத 2யும் நல்லா 3லேருந்து 4 தடவ நல்லா கழுவிடுங்க. அதுக்கு முன்னாடி பச்சரிசிய நல்லா கிளீன் பண்ணிடுங்க. ஏன்னா, வண்டு, தூசி இதெல்லாம் நெறைய இருக்கும். அதனால நல்லா கிளீன் பண்ணிட்டு, 3, 4 தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, அரிசி முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். பச்சரிசி ஊறுறதுக்கு அதிகமா தண்ணி இழுக்காது. அதனால இந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கங்க. இத இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, பச்சரிசி 4 மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சிருந்தேன். அரிசி வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இத இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நான் வந்து எடுத்திருக்கிற அரிசியில பாதி அரிசி மட்டும் நான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். மீதி அரிசிய அடுத்த ரவுண்டுக்கு நம்ம அரைச்சுக்கலாம். இப்ப இது சேர்த்துட்டு 1 கப் வடிச்ச சாதம் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 கப் ரைஸுக்கு 2 கப் வடிச்ச சாதம் சேர்த்துக்கணும். இப்போ நான் 1 கப் வடிச்ச சாதம் சேர்த்துட்டு, நம்ம அரிசி ஊற வச்சிருந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதில சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு வந்துரலாம். எந்த அளவுக்கு உங்களால ஃபைனா அரைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சுக்கங்க. நல்லா வளவளன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுட்டுங்க. அரைச்சுட்டு, இப்போ இத வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். நல்லா ஸ்மூத்தா இருக்கும் பேட்டர் வந்து. இப்போ அடுத்த ரவுண்டு நானு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து வச்சிருக்கேன். இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி 1 கப் ரைஸ் சேர்த்துக்கிறேன். அதே போல ஊற வச்ச தண்ணி சேர்த்துட்டு, இதையும் அதே பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இதுல நீங்க வேற எந்த பொருளையுமே சேர்க்க தேவையில்ல. இப்ப இத அரைச்சுட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல நீங்க தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவையும் நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இத மாத்திட்டு, இது வந்து தண்ணி எதுவுமே இப்ப சேர்க்க வேணாம். இந்த கன்சிஸ்டன்சியே போதுமானது. இதுல உப்பு சேர்த்துக்கங்க. நான் உப்பு சேர்க்கிற டேக் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கரண்டியோ, கையோ வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சாதம்லாம் சேர்த்துருக்கிறதுனால, அங்கங்க ஒரு மாதிரி கட்டி கட்டியா இருக்கும். நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணிட்டு, இத ஒரு மூடி போட்டு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுருங்க. நான் காலையில செய்யறதுனால நைட்டு ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறட்டும். நம்ம காலையில எடுத்து பார்ப்போம். நம்ம இப்போ சட்னி ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்த்துட்டு வந்துரலாம். இங்க ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. அடுப்ப வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. எண்ணெய் ஊத்துனதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து என்னோட பச்சை மிளகாய் காரமே இருக்காது. அதனால நான் 10 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரமா இருந்தா அதுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கங்க. பூண்டு ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுல வந்து சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா சேர்த்துடாதீங்க. சின்னதா சேர்த்துக்கங்க. அதே போல இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமா இருந்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாரி காரத்த சேர்த்துக்கங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகணும். அதுவரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வர்றது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறம், இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இத மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா ஃபுல்லா கலர் மாறிடும். டார்க் ப்ரவுன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி அரைக்கும்போது சட்னியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. கலர் எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நீங்க பச்சை மிளகாய்க்கு பதிலா காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இத வந்து நல்லா திக்கா கோர்ஸா அரைச்சுக்கங்க. நல்லா நம்ம துவையல் மாதிரி அரைச்சுக்கணும். ரொம்ப தண்ணியா அரைச்சிடக்கூடாது.
துவையல் மாதிரி ஒண்ணும் பாதியுமா இருக்கிற போல அரைச்சுக்கங்க. இப்ப நான் அரைச்சுட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இந்த பக்குவத்துக்கு நீங்க அரைச்சுக்கணும். சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது, சப்பாத்திக்கு கூட வேற லெவல்ல இருக்கும். இப்ப இத பவுலுக்கு மாத்திக்கலாம். இது இனிமே தாளிக்க தேவையில்ல. அப்படியே நீங்க பரிமாறலாம். புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. புளிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, சட்னி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால புளிப்பு மைல்டா இருக்கணும். அதேபோல காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, இட்லி, தோசை, சப்பாத்திக்கலாம் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்கும். அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ஓரத்துல இருக்கட்டும். நம்ம தோசை மாவு போய் பார்த்துட்டு வந்துரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, தோசை மாவு 10 மணி நேரத்துக்கு நல்லாவே புளிச்சிருச்சு. நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம உளுந்தோ, அவல் இது மாரி எந்த பொருளுமே சேர்க்கல. அதனால ரொம்ப பொங்கி வந்திருக்காது. கொஞ்சமா தான் பொங்கி வந்திருக்கும். ஆனா நல்லாவே புளிச்சிருக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகமா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு மேல நீங்க இந்த தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். வேற எந்த பொருளும் சேர்க்க வேணாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அரைக்கும்போது தேங்காய் சேர்க்கிறதா இருந்தா நீங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு மிக்ஸ் பண்ணுனதுக்கு அப்புறம். இதுல வந்து இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா கூட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. இல்லன்னா தேவையில்ல. பேக்கிங் சோடா சேர்க்காம செஞ்சா கூட தோசை வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இப்ப இத மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சுகர் கூட சேர்க்க தேவையில்ல. ஏன்னா நம்ம வெந்தயம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால தோசை நல்லாவே கலரா வெந்து வரும். நல்லா ப்ரவுன் கலர்ல நம்ம பார்க்கவே அழகா இருக்கும் அந்த தோசை. அவ்வளோ அழகா வெந்து வரும். இப்ப இங்க நான் வந்து தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் எண்ணெய் கூட தேய்க்கல தோசை கடாயில. ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாம தான் நம்ம செய்ய போறோம். இதை இப்போ மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கங்க. சின்னதா திரட்டுங்க. ரொம்ப மெலிசா திரட்ட வேணாம். திரட்டி விட்டுட்டு, இத ஒரு மூடி போட்டு ஒரு 10, 20 செகண்ட் வச்சீங்கனாலே போதும். டக்குன்னு வெந்துரும். ரொம்ப டைம் எடுக்காது. இப்ப இது வேகட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லாவே குக் ஆயிடுச்சு ஒரு சைடு. இதுல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எண்ணெய் ஒரு ட்ராப் சேர்த்துக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க அப்படியே வெளியில எடுத்துக்கலாம். சூப்பரா வரும். ஒட்டவே ஒட்டாது தோசை கல்லுல. எனக்கு வந்து என் பசங்களுக்காக நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் குடுக்குறேன். நல்லெண்ணெய் ஊத்தி குடுக்குறேன். இல்லன்னா நான் எண்ணெயே சேர்க்க மாட்டேன். இங்க பாருங்க அடியில எவ்வளோ ப்ரவுன் கலர்ல சூப்பரா வெந்து வந்திருக்குதுன்னு. இத அப்படியே வெளியில ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் எல்லா சைடுமே திருப்பி விட்டு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ ப்ரௌனா வந்திருக்கு பாருங்க. நடுப்புறலாம் பாருங்க, அப்படியே ஓட்டை ஓட்டையா வந்திருக்கு பாருங்க தோசை. அப்படியே திரிச்சீங்கன்னா, பன்ன விட சாஃப்ட்டா இருக்குங்க தோசை. அவ்ளோ மெத்து மெத்துன்னு இருக்கும். இத இப்ப பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். வாசம் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால தோசையோட ஃப்ளேவர் வந்து அடடா! கம கமன்னு இருக்கும் தோசை. அதுவும் இந்த சட்னி கூட நீங்க தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க இந்த தோசை. சூப்பரா இருக்கும். அப்படியே 2 விரல்ல பிக்கலாம். அவ்வளோ மெது மெதுன்னு இருக்கும். இப்ப இந்த தோசை கூட இந்த சட்னிய நீங்க நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தோசைய வந்து நீங்க திக்கா தான் ஊத்தணும்னு அவசியம் இல்ல. மெலிசாவும் ஊத்தலாம். ஆனா கிரிஸ்பியா வராது. சாஃப்ட்டா தான் வரும். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த தோசைக்கு இந்த சட்னி தான் நல்லா இருக்கணும்னு இல்ல. தக்காளி சட்னியும் சூப்பரா இருக்கும். அதேபோல குருமா ரெசிபி, மட்டன் குருமா, சிக்கன் குருமா, வெஜிடபிள் குருமா கூட சூப்பரா இருக்கும். நம்ம சேனல்லே நெறைய சட்னி ரெசிபிஸ், குருமா ரெசிபிஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல உங்களுக்கு எது செஞ்சாலுமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் தோசைய பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பன்ன விட சாஃப்ட்டா இருக்கும். நம்ம பன்னெல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க, பிரிப்போம் பாருங்க. அத விட சாஃப்ட்டா இருக்கும் இந்த தோசை. வாசனை வேற லெவல்ல இருக்கும். இந்த ரெசிபி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இது போல நெறைய டேஸ்டான ரெசிபிகள தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.